Hindustan Institute of Technology and Science. Admission open for 2024-2025. தமிழக உள் மாவட்டங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் விவரிக்க கேட்போம். தாயுமானவன், வணக்கம். ஏற்கனவே தமிழகத்தில் வெயிலினுடைய தாக்கம் உச்சக்கட்டத்தை எட்டி இருக்கிறது. அக்னி நட்சத்திரம் வருவதற்கு முன்னதாகவே வெயிலினுடைய தாக்கம் தமிழகத்தில் கடுமையாக இருக்கிறது. இந்த நிலையில அடுத்து வரக்கூடிய 5 நாட்களுக்கு வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறது. இது குறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கிய அம்சங்கள் என்ன? தென்னிந்திய பகுதியில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்குகள்ல காற்றின் திசைவேக மாறுபாடு பகுதி என்பது நிலவி வருகிறது. இதன் காரணமாக இன்று முதல் வருகின்ற 28ஆம் தேதி வரை தென் தமிழகத்துல ஓரிரு இடங்கள்ல லேசான மழை பெய்யக்கூடும் என்றும், அதே சமயம் வட தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவக்கூடும் என அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே போல் வெப்பநிலையை பொறுத்த மட்டில் இன்று முதல் வருகின்ற 26ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை என்பது தமிழகத்துடைய உள் மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை கூடுதலாக இருக்கக்கூடும் எனவும், ஏனைய தமிழக மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில பெரிய அளவுல மாற்றத்திற்கான வாய்ப்பு என்பது குறைவாக இருப்பதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதிகபட்ச வெப்பநிலை என்பது வட தமிழக உள் மாவட்டங்கள்ல சமவெளி பகுதிகளில் ஒரு சில இடங்கள்ல 39 முதல் 41 டிகிரி செல்சியஸ் வரையிலும், இதர தமிழக மாவட்டங்கள்ல சமவெளி பகுதிகள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் 34 முதல் 38 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் என அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று முதல் 26ஆம் தேதி வரை காற்றினுடைய ஈரப்பதம் என்பது தமிழக உள் மாவட்டங்கள்ல சமவெளி பகுதிகளில் பிற்பகல்ல 30 முதல் 50% வரையில் மட்டுமே, அதே போல மற்ற நேரங்களில் 40 முதல் 75% மட்டுமே இருக்கக்கூடும் எனவும், கடலோர பகுதிகளில் இது 50 முதல் 85% வரை மட்டுமே இருக்கக்கூடும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும் போது ஓரிரு இடங்கள்ல உடல் அசௌகரியங்கள் ஏற்படலாம் என அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே சமயம் வெப்ப அலைக்கான முன்னெச்சரிக்கையை பொறுத்த மட்டில் இன்று வட தமிழக உள் மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல வெப்ப அலை என்பது வீசக்கூடும் என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்த மட்டில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை என்பது 37 அல்லது 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை என்பது 28 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்த மட்டில் எந்த ஒரு எச்சரிக்கையும் விடப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தாயுமானவன். Hindustan Institute of Technology and Science. Admission open for 2024-2025.